ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த குர்த்தி பேண்ட்டோடைய ஸ்டிச்சிங் வீடியோ தான். இதோட கட்டிங் வீடியோவை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளோட க்ராச் வரைஞ்சிருப்போம் இல்லையா, அந்த க்ராச்சை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறேன். நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுமே வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை ஜாயின் பண்ணுறதுக்கு க்ராச்சில் வந்து சென்டரில் வந்து 1/2 இன்ச்சில் நான் ஜாயின் கொடுக்குறேன். இந்த ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேப்ரிக்கோடைய 2 நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு தான் நம்ம வந்து போடணும். ஏன்னா நம்மளோட மார்க்கிங்ஸ் எல்லாமே நம்மளோட ஃபேப்ரிக்கோடைய ராங் சைடு தான் வந்து பண்ணியிருப்போம். எப்போவுமே பேண்ட்டுக்கு வந்து ராங் சைடில் தான் நம்மளோட மார்க்கிங்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து 2 நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு க்ராச்சில் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஓகே, 1/2 இன்ச்சில் தான் கொடுக்கணும். நம்ம வந்து 1 இன்ச் மார்ஜின் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அதில் 1/2 இன்ச் வந்து இந்த க்ராச் லைனுக்கு, இன்னொரு 1/2 இன்ச் வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம். க்ராச் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாக்கெட் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பாக்கெட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 22 இன்ச் லென்த் இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்க போகிறேன். ஓகே, என்கிட்ட 22 இன்ச்சாக வந்து ஒரே ஃபேப்ரிக்காக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, 2 ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி ஒன்றா அட்டாச் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஒரே பீஸ் வந்து 22 இன்ச் லென்த்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம். நான் வந்து இல்லை அப்படின்றதுனால 2த்துக்கும் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20லேருந்து 22 இன்ச்சஸ் வந்து இந்த பாக்கெட் வந்து லென்த் இருந்துச்சுன்னா அது போதும். நெக்ஸ்ட் இந்த பாக்கெட்டோடைய வித் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஒரு 6.5 இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட லென்த் வந்து 22 இன்ச்சஸ், வித் வந்து 6.5 இன்ச்சஸ் வந்து நான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஜாயின் பண்ணதுனால எனக்கு அது கிடைச்சிட போகுது. உங்ககிட்ட ஒரே பீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பாக்கெட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் தான் கொடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இது லெஃப்ட் சைட் வேணுமா இல்லை ரைட் சைட் வேணுமா அப்படின்றத. அடுத்து உங்களோட பாக்கெட்டோட ஓப்பனிங், நம்ம கை விடுவோம் இல்லையா, அந்த ஓப்பனிங் வந்து எவ்வளோ நீட்டாக வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். 5லேருந்து 6 இன்ச்சஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வைக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிவிட்டு இங்கே மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து 6 இன்ச்சஸ் வந்து எடுக்க போகிறேன். ஒரு 6.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். அடுத்தது வந்து மேலே நீங்கள் வந்து அந்த கட் மாதிரி கொடுக்க போகிறோம் இல்லையா, அந்த கட் வந்து ஓப்பனிங் எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். இதோட ஓப்பனிங் வந்து 1லேருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் 1 இன்ச் கொடுக்க போகிறதா இருந்துச்சுன்னா இங்கே வந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 இன்ச்சஸ் கொடுக்க போகிறதா இருந்தால் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இருந்துச்சுன்னா 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சும் கொடுத்துட்டு மார்க் பண்ணணும். நான் வந்து இங்கே 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன். ஸோ ப்ளஸ் 1/2 இன்ச் கொடுத்து 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஒரு 1/2 இன்ச் இருக்கு இல்லையா சீம் அலவன்ஸு, அதை மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி மேலே இப்போ நம்ம புதுசாக வரைஞ்சோம் இல்லையா ஓப்பனிங்க்கு, அதையும் வந்து சேர்த்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் வந்து இங்கே வரைஞ்சிடுறேன். இந்த கிராஸ் லைன் தான் நம்மளுடைய ஓப்பனிங், நம்ம பாக்கெட்டோடைய ஓப்பனிங். இங்கே உங்களுக்கு எதனா ஷேப் மாதிரி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து வெறும் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொடுத்துட்றேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட பாக்கெட் ஜாயிண்ட் மாதிரி இப்போ போட்டு ஒன்று எடுத்தேன் இல்லையா, அந்த பாக்கெட்டோடைய நல்ல பக்கம் வந்து நான் இங்கே வச்சுட்றேன். ஓகே, நல்ல பக்கம் மேலே நம்மளோட இன்னொரு நல்ல பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா, அந்த லைனை வந்து நான் இந்த பாக்கெட்டில் வந்து வரைகிறேன். ஓகே, கரெக்டாக அது எங்கே இருந்துச்சோ அதே எக்ஸாக்ட் லைன் வந்து வரைஞ்சிடுறேன். இதை வைக்கும் போது நான் பாக்கெட்டை வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக வச்ச மாதிரி தான் அந்த பாக்கெட்டோடைய ஃபேப்ரிக் வந்து வைக்கிறேன். ஓகே, எக்ஸாக்டாக அந்த வேஸ்ட் வரைக்கும் வைக்கல, வேஸ்ட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டே வச்சிடுறேன் ஃபேப்ரிக்கை. இஃப் சப்போஸ் கொஞ்சம் கம்மி ஆகுது எதனா இஷ்யூவில் அப்படின்னா நமக்கு மேலே வந்து ஷார்ட்டேஜ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வச்சிடுறேன். அந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே வந்து அதை அப்படியே க்ராஸாக நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே, 1/2 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வரைஞ்சோம் இல்லையா, கீழே வந்து அதை அப்படியே கிராஸ் லைன் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறேன். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லையா ப்ளூ லைன், இந்த கிராஸ் லைனை வந்து இப்போ நம்ம ஸ்டிச் போட்டுட போகிறோம். மேலே வந்து பாக்கெட்டில் வந்து லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த லைன் வந்து நம்ம எக்ஸாக்டாக எங்கே போட்டோமோ அதே இடத்துல வரணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அது வரலை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம வரைஞ்சிருந்த கீழ் லைனுக்கு அது வரலை, டச் ஆகலை அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து ஸ்டிச் வந்து மேலே போட்டுடலாம். இங்கே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம உள்ளே கொடுத்தோம் இல்லையா அந்த ப்ளூ லைன், அதுக்கு உள்ளே தான் நம்மளோட பாக்கெட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அகெயின் வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து நம்மளோட ப்ளூ லைன் எங்கே இருக்கோ அது மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு வரேன். ஓகே, நீங்கள் எங்கே அந்த ப்ளூ லைன் போட்டிங்களோ கரெக்டாக அந்த ஸ்டிச் வந்து இருந்துடணும். அதை கரெக்டாக நம்ம போட்டதுக்கு அப்புறமா இங்கே ஒரு லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபேப்ரிக்கை விட்டுட்டு மிச்சம் வந்து நம்ம கட் பண்ணிட போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி விடுறேன். ஓகே, அந்த பாக்கெட்டோட ஃபேப்ரிக்கை வந்து நம்மளோட ரைட் சைடு வந்து தள்ளி விட்டுட்டு
நம்ம அந்த பாக்கெட்டோட எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஒரு எட்ஜ் ஸ்டிச் மாதிரி போட போகிறோம். ஓகே, நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் மேலே வரக்கூடாது, அதாவது பேண்ட்டில் வரக்கூடாது. நம்மளோட பாக்கெட்டோடைய எட்ஜில் வந்து அந்த ஸ்டிச் வந்து போடுறேன். போட்டுட்டு இப்போ அதை அப்படியே நான் வந்து உள்ளே தள்ளி விடுறேன். ஓகே, உள்ளே தள்ளி விட்டுட்டோன்னா நம்மளோட பாக்கெட்டோட ஓப்பனிங் வந்து இங்கே ரெடி ஆகிடும். இப்போது அந்த கீழே இருக்க ஃபேப்ரிக்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாக மடிக்கிறேன். ரெண்டாக மடிக்கும் போது நம்மளோட பெல்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா மேலே, கரெக்டாக அது வரைக்கும் வந்து நான் வைக்கிறேன் அந்த ஃபேப்ரிக்கை. ஸோ வைக்கும் போது நம்மளோட பாக்கெட் வந்து இந்த மாதிரி ஃபோல்டடாக வந்து கிடைக்கும். இந்த பக்கம் வந்து நமக்கு ரா எட்ஜஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதை உல்ட்டாவாக மடிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதுக்கு உல்ட்டாவாக நான் மடிச்சுட்டு இந்த 1/2 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, அந்த எட்ஜில் வந்து 1/2 இன்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அதோட எட்ஜ் வந்து நமக்கு நீட்டாக கம்ப்ளீட் ஆகி இருக்கும். இந்த மாதிரி ரா எட்ஜஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த 1/2 இன்ச் வந்து நான் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு நான் கட் பண்ணிடுறேன். ஸோ தட் ஈஸியாக அது வந்து டர்ன் ஆகிடும். இப்போது அதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே விட்டு அந்த ஃபேப்ரிக்கை எடுக்கும்போது நமக்கு வந்து பாக்கெட் வந்து நீட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் இன்சைடுமே. ஸோ நம்ம பாக்கெட்டோடைய ஒரு சைடு வந்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா, இன்னொரு சைடுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட முன்பக்கம் வந்து திருப்பிடுறேன். திருப்பிட்டு நம்ம அந்த பாக்கெட்டோடைய ஓப்பனிங் மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, அங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறேன். 1/2 இன்ச்சில் தான். ஓகேவா, 1/2 இன்ச்சில் தான் நம்ம இந்த ஸ்டிச் வந்து போடணும். ஏன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த 1/2 இன்ச் தான் நம்ம வந்து அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ 1/2 இன்ச்சில் வந்து ஒரு கீழே இருந்து ஸ்டிச் போட்டுட்டே வரேன் பாக்கெட் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும். ஓகே, அடுத்தது அதே மாதிரி மேலே இருக்கு இல்லையா, மேலேயும் இதே மாதிரி அந்த பாக்கெட்டோடைய ஓப்பனிங் வரைக்கும் ஒரு சின்ன ஸ்டிச் மாதிரி போட்டுடுறேன். ஓகேவா, ரொம்ப நீட்டாக நான் போடலை, சும்மா ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் தான் நான் போடுறேன் அந்த ஸ்டிச்சை. ஸோ நம்மளோட பாக்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன் சைட் பாக்கெட்டுன்றதுனால நான் இதோட முடிச்சிடுறேன். சப்போஸ் நீங்கள் 2 சைடும் பாக்கெட் வைக்க போகிறதா இருந்தால் இதே ஸ்டெப்ஸை நீங்கள் இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம சென்டரில் ஒரு டாட் மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட இன்னொரு சைடு இருக்குது இல்லையா பாக்கெட் வைக்காதது, அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணும்போது அந்த சீம் அலவன்ஸ் இருக்குது இல்லையா சென்டர் ஜாயின் பண்ணோமே, அதை வந்து சேர்த்து தான் நான் ஹாஃபாக வந்து மடிக்கிறேன். ஓகேவா, சீம் அலவன்ஸோடைய ஃபேப்ரிக்கும் சேர்த்து சென்டர் எடுக்கிறேன். சென்டர் எடுத்துட்டு அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபோல்டிங்கில் வச்ச மாதிரி நம்மளோட டாட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம், 1.25 இன்ச்சஸ் வந்து டாட்டுக்கு கொடுத்துருந்தேன். நீங்கள் எவ்வளோ டாட் கொடுத்தீங்களோ அதில் பாதியை வந்து இந்த ஃபோல்டிங்கில் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இது ஃபோல்டடாக இருக்குது இல்லையா, ஸோ வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணக்கூடாது, அதோட பாதி தான் மார்க் பண்ணணும். அதோட பாதியை மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வரைக்கும் ஒரு லைன் மாதிரி அதே இடத்துல வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு நம்மளோட டாட் வந்து அந்த வெறும் 1 இன்ச்சில் மட்டும் நல்ல லாக் ஸ்டிச் கொடுத்து செக்யூர் பண்ணிட போகிறேன். ஓகேவா, கீழே வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வரல. சப்போஸ் அந்த மாதிரி வேணும்னாலும் பண்ணலாம், பட் நான் வெறும் இந்த 1 இன்ச் வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். 1 இன்ச் வரைக்கும் அந்த ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான ப்ளீட் மாதிரி ஒரு டிசைன் வந்து தெரியும். இது அழகாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தோம்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தெரியும். இப்போ இங்கே வச்ச அதே டாட் வந்து நான் இன்னொரு சைடு வைக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நம்மளோட கிராச் பாயிண்ட் இருக்கு இல்லையா சென்டர், அந்த சென்டர்லேருந்து நம்ம இப்போ டாட் வரைக்கும் மடித்தோம் இல்லையா, அந்த டாட் மடிச்சதையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஸ்டிச் பண்ண லைன் சொல்லலை. அந்த மடித்த ஃபுல் ஃபேப்ரிக் அளவுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு வந்து 4.6 வந்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது அந்த லைனோடைய இன்னொரு பக்கம் வந்து 4.6 வந்து எங்கே வருது அப்படின்னு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிடுறேன். இப்போ அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துலேருந்து நம்ம டாட்டோடைய பாதி எவ்வளோ வந்துச்சோ அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். எனக்கு வந்து 1.25 டாட்டு, ஸோ பாதியாக பிரிச்சோன்னா 0.6 வந்து வரும். ஸோ நான் அதை வந்து இங்கே நோட் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவுக்கு லென்த் வச்ச மாதிரி இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இதையும் செக்யூர் பண்ணி எடுத்துடுறேன். இப்படி தான் நம்மளோட ஃப்ரண்ட் வந்து இருக்க போது. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட பாக்கெட் வந்து இங்கே எக்ஸஸாக இருக்கும் இல்லையா பெல்ட் ரவுண்டில், அதை மட்டும் நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு சைடும் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சு கூட கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக இதோட எக்ஸஸை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃப்ரண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பேக்குக்கு மூவ் ஆன் ஆகலாம். பேக்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட கிராச் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த கர்வ், அதை வந்து இப்போது ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு ஆல்ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா, சேம் மெத்தட் தான். நம்ம ஃபஸ்ட் இந்த கிராச் கர்வ் வந்து நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். 1/2 இன்ச் கொடுத்து இந்த பேக்கோடைய 2 பார்ட்டுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து ஒரு மாதிரி ஷார்ப் எட்ஜ் போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை ஒன்றும் மைண்ட் பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பேக்கோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2 சைடுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 1 சைடு வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். பாக்கெட் இருக்க சைடு வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ தட் பாக்கெட் இல்லாத சைடு வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சுட்டு போகுது. நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 இன்ச் தானே அலவன்ஸ் கொடுத்தோம். ஸோ கரெக்டாக 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டிச் போடும் போது கரெக்டாக நம்ம அந்த பாக்கெட்டோடைய ஓப்பனிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துடணும். அந்த கீழே ஜாயிண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா, அது வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சில் இருக்கா இல்லை வெளியே எங்கன்னா
ஓப்பனாக தெரியுதான்ற மாதிரி நல்லா பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. அந்த பாக்கெட்டும் நம்மளோட பேண்ட்டும் வந்து ஒன்றா வந்து இருக்கணும். கிராஸாலாம் போகாமல் ஒரு ஸ்டிச் வந்து பக்காவாக கொடுத்துருங்க. ஸோ இந்த ஸ்டிச் நான் வந்து லைனாக போட்டுகிட்டே வந்துடுறேன். இது கீழே பாட்டம் ரவுண்ட் வரும்போது நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஒரு மாதிரி ஒரு கட் ஓப்பன் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. கீழே கரெக்டாக வந்து உங்களோட கட் ஓப்பன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்க. என்னோட கட் ஓப்பன் வந்து நான் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1.5 இன்ச் ப்ளஸ் இன்னொரு 1.5 இன்ச் ஒரு 1/2 இன்ச் கொடுத்துட்டு எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்க. 1.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் வந்து 3 இன்ச்சஸ் வந்து வரும். ப்ளஸ் 1/2 இன்ச் கொடுத்தா 3.5 இன்ச்சஸ் வந்து வரும். ஸோ இந்த பேண்டோடைய எண்டில் இருந்து இந்த 3.5 இன்ச்சஸை வந்து நான் மார்க் பண்ணுறேன் எங்கே வருது அப்படின்ட்டு. மார்க் பண்ணும்போது மேலே வந்து எனக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிடுறேன். வரைஞ்சிட்டு அந்த லைன் வரைக்கும் தான் இப்போ நான் என்னோட இந்த சைட் ஜாயினிங் வந்து பண்ண போகிறேன். அதை தாண்டி வந்து பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா நம்ம ஃபோல்ட் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால தான் நான் இங்கே என்னோட கட் ஓப்பனை டபுளாக வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபினிஷிங் மடித்து அடிப்போம் இல்லையா, அதோட 1/2 இன்ச்சும் சேர்த்து 3.5 இன்ச்சஸ் வந்து வருது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிச்சை வந்து லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்கள் சப்போஸ் 2 இன்ச்சஸ் வந்து கட் ஓப்பன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 2 × 2 4 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் கொடுத்து 4.5 இன்ச்சஸ் வந்து இங்கே ஸ்டிச் வந்து அதோட நிறுத்திக்கணும். ஓகே, கீழே இருந்து 4.5 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு மார்க் பண்ணிவிட்டு அதோட நீங்கள் நிறுத்திடணும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம இந்த பேண்ட்டோடைய எண்டு இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து மடிச்சிடுறேன். ஓகேவா, டபுள் ஃபோல்டுலாம் பண்ணல, வெறும் ஒரே ஃபோல்டு தான் கொடுக்குறேன். அதை 1/2 இன்ச் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸ்டிச் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் போடுறேன். ஓகேவா, 1/2 இன்ச்சில் நான் போடலை, ஒரு 1/4 இன்ச், அதாவது சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டு அதை லாக் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 இருக்கும் இல்லையா, ஸோ 2த்துக்குமே இதே மாதிரி 1/2 இன்ச் வந்து மடிச்சிடுறேன். மடிச்சுட்டு 1/4 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுடுறேன் 2த்துக்குமே. அடுத்தது இந்த பேண்ட்டோட எண்டை வந்து இந்த மாதிரி நான் எடுத்துடுறேன். ஓகேவா, இந்த எண்டில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஓப்பனிங் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுடுறேன். ஓகேவா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 2ஆக பிரிச்சுட்டு இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே ஈக்குவலாக மடிக்கிறேன். ஓகேவா, நம்ம இப்போ ஒரு லாக் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த லாக் ஸ்டிச் வரைக்கும் அதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுடுறேன். அது வரைக்கும் தான் மடிக்கணும். கீழேயோ இல்லை மேலேயோலாம் வைக்கக்கூடாது. எக்ஸாக்டாக அதே அளவு வச்சுட்டு 1/2 இன்ச் வந்து நான் ஸ்டிச்சிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம இங்கே சீம் அலவன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட போகிறோம். ஓகே, நல்ல லாக் ஸ்டிச் போட்டு அதை முடிச்சிடுங்க. இப்போ அதை அப்படியே எடுத்துடுறேன். எடுத்துட்டு நம்மளோட இப்போ ஓப்பன் இருக்கு இல்லையா, இதை வந்து 2ஆக மடிக்கிறேன். நம்ம லாக் ஸ்டிச் எங்கே வரைக்கும் போட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துட போகிறோம். ஒரு மெயின் விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணுறோம் இல்லையா லாக் ஸ்டிச் வரைக்கும், அந்த லாக் ஸ்டிச் வரைக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ஒருவேளை ஒரு ஃபேப்ரிக் கீழேயோ ஒரு ஃபேப்ரிக் மேலேயோ இருக்க மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சில டைம் இந்த மிஸ்டேக் வந்து பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக வரலாம். ஸோ இதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு ஈக்குவலாக வருதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபோல்டிங் வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போடுங்க. மோஸ்ட்லி நம்ம மார்க் பண்ணதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. மேபி மெஷர்மெண்ட்டில் நம்ம எதனா ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸஸாக எதனா கொடுத்துருந்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி வரும். ஆர்எல்ஸ் நம்ம ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சான ஃபேப்ரிக்காக இருக்குது அப்படின்னாலுமே இந்த மிஸ்டேக் வந்து வரலாம். இப்போ நான் போட்ட இந்த ஸ்டிச் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விடுறேன். ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி எடுத்து விடும்போது நம்ம இந்த பேண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, இந்த கட் ஓப்பன் இது வந்து கரெக்டாக நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். ஓகேவா, இதை நீங்கள் நேராக கூட வச்சு பாருங்கள் இது ஈக்குவலாக இருக்கா அப்படின்றது. சப்போஸ் நம்ம தப்பாக தைச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாகவே இருக்காது. ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அழகாக வரணும். ஸோ நம்ம இதை அயன் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ண இல்லையா, சேம் வே நான் இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே, நம்ம பேண்ட்டோடைய 60% ஒர்க் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சைட் ஜாயினிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோடைய ஜாயினிங்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாக்கி இருக்கிறது வந்து சென்டர் கிராச் பாயிண்ட் ஜாயினிங் பண்ணுறதும், அப்புறமா நம்மளோட பெல்ட், அதாவது ஃப்ரண்ட்டோடைய ஃபிக்ஸ் பெல்ட்டும் பேக்கோடைய எலாஸ்டிக் பெல்ட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேஸ்ட் வந்து கண்டிப்பாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பெல்ட் ரவுண்டுன்னு நம்ம ஒன்று எடுத்துருப்போம் இல்லையா, அதில் ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் இங்கே பார்க்குறேன். ஓகேவா, மொத்த பெல்ட் ரவுண்ட் வந்து நமக்கு தெரியும் 32 இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கணும், ஈக்குவலாக டிவைட் ஆகி. பேக்கில் வந்து எக்ஸஸாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸாக்டாக உங்களுடைய பெல்ட் ரவுண்டோடைய பாதி வந்து இருக்கணும். ஓகேவா, ஸோ என்னோட 32 பெல்ட் ரவுண்டில் எனக்கு 16 தான் இருக்கணும். ஆனால் எனக்கு 16.5 இருக்குது. இந்த மிஸ்டேக் எதனால் வந்திருக்கும் அப்படின்னா, நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா பெல்ட் ரவுண்டில், அப்போ வந்து நம்ம இன்ச் டேப் வந்து கொஞ்சம் தள்ளி மார்க் வந்து லைன் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக வந்திருக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோலாம் எக்ஸஸாக வருது அப்படின்னா அது எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சென்டரில் நம்ம கிராச் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த ஜாயின் பண்ண இடத்துல அதை வந்து நம்ம உள்பக்கமாக நான் பார்க்குறேன். உள்பக்கம் தெரியுது இல்லையா நம்ம ஜாயின் பண்ணது, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸஸ் எவ்வளோ இருக்கோ அது 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் மாதிரி கொடுக்குறேன். ஓகே, எனக்கு 1/2 இன்ச் இருந்துச்சு, அது 2ஆக டிவைட் பண்ணி இங்கே 1/4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளூ லைன் தெரியுது இல்லையா, அதுதான்
ப்ளூ லைனில் 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 5 to 5.5 inches வரைக்கும் நான் ஒரு ஸ்டிச் பேக் டாட் எல்லாம் ப்ளவுஸில் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிராஸ் ஸ்டிச் வந்து நான் போட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம கரெக்டாக இன்ச் டேப்பில் வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கரெக்டாக தான் வந்திருக்கும். நம்ம பண்ண அந்த சின்ன மிஸ்டேக்னால இங்கே ஒரு 1/2 inch வந்து எக்ஸஸாக வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அதை இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை மெஷர் பண்ணுறேன். எப்போவுமே மெஷர் பண்ணும்போது உங்களோட ஸ்டிச்சிங்க்கு 1/2 inch விட்டிங்க இல்லையா, அதுக்கு கீழே தான் மெஷர் பண்ணணும். ஓகேவா, அந்த 1/2 inch மேலே வந்து மெஷர் பண்ணாதீங்க. கீழே மெஷர் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் ஃப்ரண்ட்டை வந்து மெஷர் பண்ணி பார்த்தேன். எனக்கு கரெக்டாக வந்து 16 inches வந்து கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேலே பெல்ட் இருக்குது இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து கட்டிங்லாம் ஒர்க் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1 வந்து எலாஸ்டிக், நம்பர் 2 கேன்வாஸ், அப்புறம் இது ரெண்டுத்துக்குமே பட்டி மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அது ரெண்டுத்தோடைய பட்டி. இது 4மே தான் நம்ம இப்போ எப்படி கட் பண்ணணும், எந்த அளவு கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் தான். ஓகேவா, எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும். நீங்கள் அதையே வாங்கிக்கோங்க. கொஞ்சம் லூசிங்கோடு இருக்குது, இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த எலாஸ்டிக்கை வந்து நம்மளோட எக்ஸாக்ட் பெல்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2 தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா, உங்களோட பெல்ட் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். எனக்கு 32 inches வந்து இருந்துச்சு. ஸோ இது 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 16 inches வந்து வரும். இது 16 inches தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த 16 inchesல ரெண்டு சைடும் 1/2 inch ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜாயினிங் போக 15 inches வந்து நமக்கு எலாஸ்டிக் வந்து இருக்க போகுது. இந்த 15 inches வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஏன்னா பேக்கில் இந்த அளவுக்கு எலாஸ்டிக் நமக்கு இருந்தாலே போதும். பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். டைட்டாகவும் இருக்காது, அதே சமயம் லூஸும் இருக்காது. கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு இந்த எலாஸ்டிக்கோட லென்த் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1.4லேருந்து 1.5 வரைக்கும் இந்த எலாஸ்டிக்கோட லென்த் இருக்குது. இதை நம்ம 1.5 வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேன்வாஸ் கட் பண்ண போகிறோம். கேன்வாஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எலாஸ்டிக்கோட லென்த் எவ்வளோ இருந்துச்சோ அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நான் சொல்லியிருந்த மாதிரி இது 1.4 தான் எலாஸ்டிக்கு இருக்கும். நம்ம வந்து 1.5 தான் எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ இதோட வித் வந்து நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். நான் வந்து இங்கே 16 inches வந்து வித் வைக்க போகிறேன். ஏன்னா என்னோட பெல்ட் ரவுண்ட் வந்து டிவைடட் பை 2 கொடுக்கும்போது எனக்கு 16 inches வந்து கிடைக்குது. கூட வந்து நம்ம ஒரு 1 inch வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, நான் இங்கே வந்து பண்ணலை. ஓகேவா, கேன்வாஸில் வந்து பண்ணலை. பட் அந்த பட்டியில் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஜாயினிங்கில். ஆனால் நீங்கள் வந்து கேன்வாஸ்லேயே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ப்ரிஃபர்டு தான். ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு அது ஸ்டிச்சிங் டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பெல்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2 வந்து கொடுங்க. உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அது கூட ஒரு 1 inch ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே நீங்கள் கேன்வாஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 inch ஆட் பண்ணலை, பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக 1 inch ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இது ரெண்டுத்துக்குமே பட்டி வந்து எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டோடைய பெல்ட் பட்டி தான் நான் இங்கே வந்து பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம லென்த் வந்து பெல்ட்டோடைய லென்த் 1.5 inches இருக்குது அப்படின்னா 1.5 inches ப்ளஸ் 1.5 inches கொடுத்துக்கோங்க. 3 inches வந்து கிடைக்கும். முன்னாடி மடித்து தைக்க ஒரு 1/2 inch, பின்னாடி உள்பக்கமாக மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 inch. ஓகேவா, அதை ரெண்டுத்தையும் சேர்த்து 1 inch. ஸோ 3 + 1 inch கொடுத்து 4 inch வந்து இதோட லென்த் வந்து இருக்கணும், இந்த பட்டியோட லென்த். ஓகேங்களா, அடுத்து வந்து இதோட அகலம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களோட பெல்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2 வந்து 16 inches வந்து கிடைச்சிருக்கும். ப்ளஸ் 1 inch வந்து கொடுத்து இதோடைய அகலம் வந்து 17 inches வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே 17 inches தான் நீங்கள் கேன்வாஸ்லையும் பண்ணணும். நான் வந்து 16 inches தான் வந்து பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து 17 inches ரெண்டுத்துக்குமே இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பேக்கோடைய பட்டி வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்கை வந்து மெஷர் பண்ண போகிறோம். பேக் வந்து நான் இங்கே மெஷர் பண்ண வீடியோ வந்து எடுக்கலை. பட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா 16 inches இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம பேக்குக்கு வந்து மெஷர் பண்ண போகிறோம். அதே மாதிரி 1/2 inch கீழே வச்சு தான் நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க. அது வந்து பெருசாக தான் வரும். எனக்கு வந்து 25 inches வந்து வந்துச்சு பேக்கோடைய வித் மட்டும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்னா 25 + 1 inch கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பெல்ட் ரவுண்ட்லாம் எடுக்கக்கூடாது. பேக்கை நீங்கள் மெஷர் பண்ணி அது எவ்வளோ வருதோ அதே தான் நீங்கள் பட்டிக்கு வந்து எடுக்கணும். எலாஸ்டிக்கு மட்டும்தான் உங்களோட பெல்ட் ரவுண்டை யூஸ் பண்ணணும். ஆனால் பேக்கோடைய பட்டிக்கு வந்து உங்கள் பேண்ட்டோடைய பேக் சைடு வந்து நீங்கள் ஃபுல்லாக மெஷர் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். எனக்கு 25 inches இருந்துச்சு. ப்ளஸ் 1 inch கொடுத்து 26 inches வந்து இதோட அகலத்தை வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். லென்த்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோம், 1.5 inches ப்ளஸ் 1.5 inches ப்ளஸ் 1 inch கொடுத்து 4 inches சொன்னேன் இல்லையா, அதே 4 inches தான் இதோட நீட்டு வந்து இருக்க போகுது. ஓகேவா, லென்த் வந்து 4 inches தான் இருக்குது. ஆனால் அகலம் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா பேக்கில் வந்து எலாஸ்டிக் அப்படின்றதுனால நிறைய ஃபேப்ரிக் இருந்தால் தான் நமக்கு அது எலாஸ்டிக்காக ஆகி சுருங்கி நமக்கு எக்ஸஸாக வந்து ஃபேப்ரிக் வந்து கிடைக்கும். ஓகேவா, எக்ஸாக்டாக நம்மளோட பேக் வந்து இருக்காது. அடுத்தது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டோடைய ஃப்ரண்ட் ஃபிக்ஸ்டு கேன்வாஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே நான் வந்து ஜஸ்ட் அயன் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம எங்கே ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து ஒரு 1/2 inch விட்டுட்டு
அதுக்கு கீழே இந்த மாதிரி 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த பெல்ட்டை வந்து நான் ஒட்டிடுறேன். ஓகேவா? கேன்வாஸை வந்து ஒட்டிட்டு நல்லா அயர்ன் பண்ணி அதை செட் பண்ணுறேன். கீழே வந்து அதே மாதிரி நமக்கு ஒரு 1.5 இன்ச்சஸ் இருக்கும் இல்லையா, மடித்து உள்ளே போகிறதுக்கு. அதுவும் இன்னொரு 1/2 இன்ச்சும் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 1/2 இன்ச்சும் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையும் வந்து அயர்ன் பண்ணிடுறேன். நம்ம இந்த மாதிரி அந்த 1/2 இன்ச்சு அயர்ன் பண்ணி செட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் நீட் ஃபினிஷிங்கோடு இருக்கும். இது வந்து நம்மளோட பேக்கோடைய பட்டி. பேக்குக்கும் நான் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஆனால் பேக்கில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் நம்ம கேன்வாஸ்லாம் கொடுக்க போகிறது இல்லை இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பட்டியோட மேலே இருக்க 1/2 இன்ச்சும் கீழே இருக்க 1/2 இன்ச்சும் ஜஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அயர்ன் மாதிரி கொடுத்துட்றேன். இதை நீங்கள் பண்ணாமல் கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாகவே அது வந்து நம்மளால் பட்டி ஜாயினிங் வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் வந்து நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட ஃப்ரண்ட் பட்டி ரெடி ஆயிடுச்சு, பேக்கோடைய பட்டியும் ரெடி ஆயிடுச்சு அண்ட் எலாஸ்டிக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம எப்படி பேண்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பெல்ட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் கிராச் இன்னும் நம்ம ஸ்டிச் பண்ணலை இல்லையா. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அதை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். நான் எங்கே ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சைடு கட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்மளோட கிராச் இருக்கும். ஸோ அந்த கிராச்சோடைய லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். அந்த ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒரு பட்டி ஃபோல்டிங் மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா கீழே கட்டுக்கு, அந்த ஃபோல்டிங்கை ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரப்போகிறோம் 1/2 இன்ச்சில். ஓகே, அந்த கட் ஃபோல்டை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து அது நீட்டான ஃபினிஷிங்கில் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபோல்டிங் மாதிரி நம்ம இப்போ கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சு நீங்கள் பாட்டுட்டு ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இந்த ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அது நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட முடியும். மேலே கீழே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இதை அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து கிராச் கிட்ட வரைக்கும் வந்துடுறேன். கிராச் ஜாயின் பண்ணும்போது நல்லா பார்த்து ஜாயின் பண்ணுங்க. நம்மளோட கிராச் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து மீட் ஆகணும். அந்த 4 லைன்ஸ் மாதிரி அது மீட் ஆகி வரணும். ஸோ நம்ம ஜாயின் பண்ணும் போதே அதை பார்த்து கரெக்டாக வச்சு நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கமும் வந்து அதே மாதிரி கிராச் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். லாஸ்ட்டில் அதே மாதிரி முடிக்கும் போது நம்மளுடைய கட் ஓப்பனை வந்து ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி தான் நம்ம வந்து இந்த கிராச் ஜாயினிங் வந்து பண்ணணும். இப்போ வந்து பெல்ட் ஜாயினிங்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பட்டியும் இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பட்டி, இதோடைய ஒன் சைடை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி வச்சுட்டு அந்த 1/2 இன்ச் வந்து ஜாயினிங் வந்து நான் பண்ண போகிறேன். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லை, ரெண்டுத்துக்குமே வந்து 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்ட்டு. அந்த சீம் அலவன்ஸில் ஒன் சைடு மட்டும் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேயா? இதில் தான் நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து கேன்வாஸ் அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஃபுல்லுத்துக்குமே வந்து கொடுத்துட்ருக்கலாம். லைக் அந்த சீம் அலவன்ஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்கலாம். 16 + 1 இன்ச் கொடுத்து 17 இன்ச்சஸ் கொடுத்துருக்கலாம். நான் 16 வரைக்கும் தான் கொடுத்ததுனால இங்கே வந்து 1/2 இன்ச் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அந்த கேன்வாஸ் வந்து அந்த ஓப்பன் ஆகிற மாதிரி இஷ்யூ வந்து எனக்கு வந்துச்சு. இப்போ நம்ம ஒன் சைடோட பட்டி வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இதை வந்து நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னா நம்ம பேண்ட்டோடைய சைட் ஜாயினிங் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாக்கெட் இருந்துச்சு இல்லையா, அந்த சைடு வந்து எடுத்துக்கிறேன். பாக்கெட் இருக்கு இல்லையா, அதோடைய உள்பக்கம். ஓகேவா? உள்பக்கம் வந்து என்னுடைய இந்த பட்டியோடைய நல்ல பக்கம் வந்து வைக்கிறேன். இந்த நல்ல பக்கம் வைக்கும் போது நம்மளோட ஃப்ரண்ட்டோட பட்டி ஃப்ரண்ட் பக்கமும் பேக்கோட பட்டி பேக்லேயும் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்சோ இந்த பட்டியில் வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது வந்து கீழ் சைடு இருக்கணும். மேலே வந்து நம்ம அட்டாச் பண்ணுற இடத்துல பிளெயினான ஃபேப்ரிக் மட்டும்தான் இருக்கணும். அந்த பட்டியோடைய ஜாயினிங்கையும் நம்ம பேண்ட்டோடைய சைட் ஜாயினிங்கையும் ஒன்றா வைக்கிற மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு கரெக்டாக அங்கே 1/2 இன்ச்சில் நம்ம வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரப்போகிறோம். நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே கொண்டு வரேன். ஃப்ரண்ட்டோடைய பட்டியை வந்து நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு கொண்டு போகல, ஒரு 3/4 ஜாயின் பண்ணிடுறேன் ஃப்ரண்ட்டில். ஸோ நான் அதோட ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்கில் இதே மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் இப்போது ஜாயின் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். பேக் வந்து இந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரும்போது இந்த சென்டர் கிராச் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஒரு கூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டுடணும். ஓகேவா? அதை நீங்கள் வந்து அந்த ஷேப்புக்கு கொண்டு போகக்கூடாது. பட்டியில் நம்மளோட பட்டியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாட்டுன்னு எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேக்கை வந்து நான் இங்கேயே வந்து லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்து முடிக்க போகிறேன். ஏன்னா இங்கேயுமே நம்ம சைடில் வந்து அந்த ஜாயின் பண்ணணும் இல்லையா, 2 பட்டியுமே ஒன் சைடு தான் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம். இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இதை லாக் ஸ்டிச் போட்டு அதை வந்து முடிச்சு வச்சுடுறேன். மிச்சம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டி ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா வச்சு ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் கொடுத்து அதே மாதிரி ஜாயின் பண்ணிடுறேன். நம்ம இன்னொரு சைடு பண்ணோம் இல்லையா, சேம் வே இங்கேயும் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் போட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து இப்போது அந்த சைட் பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா நமக்கு வந்து நம்மளோட பேண்ட்டோடைய பட்டி வந்து எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம் இல்லையா பேக்கில், அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். ஓகே, கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் எங்கே வரைக்கும் விட்டுருந்தோமோ, ஃப்ரண்ட்லேயும் நான் இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு விட்டுருப்பேன் இல்லையா, அது வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடுறேன்.
இந்த பட்டியோட ஜாயினிங்கும் உங்களோட பேண்ட்டோடைய சைட் ஜாயினிங்கும் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து நம்மளோட ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஸோ நான் அந்த 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இப்போ ஃபுல் பட்டிக்கும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம ஏன் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் விட்டுட்டு பேக்கில் கொஞ்சம் விட்டுட்டு பார்த்தோம்னா நம்மளோட பட்டி ஜாயின் பண்ணிட்டு தான் இந்த லாஸ்ட் ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோம். நம்மளோட பட்டியோட ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த லைனுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன் வந்து வரைஞ்சிட்டு நம்மளோட எலாஸ்டிக்கை வந்து அந்த 1/2 இன்ச் வரைக்கும் வைக்கணும். ஆனால் அதோட ஸ்டிச் வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் மேலே தான் நம்மளுடைய அந்த ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஓகே, இந்த எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுற லைன் வந்து நம்ம பட்டியோட லைனில் தான் இருக்க போது, அதை தாண்டி வந்து வரக்கூடாது. ஆனால் நம்மளோட எலாஸ்டிக்கை மட்டும் அந்த 1/2 இன்ச் தள்ளி வந்து வைக்கணும். இந்த எலாஸ்டிக் மேலே நம்ம ஸ்டிச் போடும்போது நல்லா வந்து ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் வந்து நல்லா போட்டு அதை செக்யூர் பண்ணிக்கோங்க. நாம் ஏன் இந்த லைனை வந்து கரெக்டாக பட்டி ஜாயினிங்கில் போடுறோம் அப்படின்னா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து தெரியும். ஓகேவா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு வந்து தெரியுது. இதை நீங்கள் தாண்டி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரண்ட் சைடில் அந்த ஸ்டிச் வந்து தெரியும். ஸோ நீங்கள் அந்த ஜாயினிங் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் உங்களோட எலாஸ்டிக்கில் ஸ்டிச் போட போகிறீங்க. இப்போது அதை நான் அப்படியே மேலே இருந்த 1/2 இன்ச்சை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளோட பட்டியை வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து மடிக்கும் போது கரெக்டாக நம்மளோட அந்த பாயிண்ட்டும் பேண்ட்டோடைய சைட் பாயிண்ட்டும் எங்கே வருது அப்படின்ட்டு நான் வைக்கிறேன். வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இடத்துலேருந்து நம்மளோட பேண்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வரப்போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் மடித்து பார்த்துக்கிறேன். நம்மளோட பட்டியை வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த லைன் மேலே வந்து என்னோட நீடில் இறக்கிட்டு இப்போ ஸ்லோவாக நம்ம வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரப்போகிறோம். இந்த பட்டியோட எட்ஜில் தான் கரெக்டாக வந்து நம்மளோட ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் ஆகணும். இது வந்து நமக்கு ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும். ஏன்னா நம்ம கேன்வாஸ் ஒட்டியிருக்கோம், அது ஒரு ரீசன். ஆல்சோ நம்ம ஆல்ரெடி அந்த 1/2 இன்ச் அலவன்ஸ் வந்து அயன் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அயன் பண்ணுறதுனால நம்ம மடித்து அதை ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணாலே ஃபோல்டிங் வந்து பக்காவாக வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரியே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3/4 நான் வந்து ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எலாஸ்டிக் வந்து நம்ம இந்த பக்கம் அட்டாச் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே கொஞ்சம் ஓப்பனிங் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பக்கம் நம்ம எலாஸ்டிக் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி எடுத்து கீழே விட்டுட்டேன். ஓகே, நல்லா பாருங்கள், நான் அதை எடுத்து கீழே இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த 1/2 இன்ச் முன்னாடி எப்படி மடித்து ஸ்டிச் பண்ணோம் அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே வந்து கேன்வாஸ் இருக்காது, வெறும் ஃபேப்ரிக் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பார்த்து ஒழுங்காக ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு மாதிரி கிராஸாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா என்ன பண்ணுங்கன்னா, ஒழுங்காக அதை பொறுமையாக பிடிச்சி நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நம்ம ஏற்கனவே அயனும் பண்ணி வச்சதுனால இது வந்து ரொம்ப கிராஸ் எல்லாம் அடிக்காது, ஈஸியாகவே வந்து உங்களுக்கு இருக்கும் இதையும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அந்த எலாஸ்டிக்கை வந்து வெளியே விட்டுட்டு கரெக்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஆல்சோ இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து வெளியே விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் பட்டி ஜாயினிங்கே பண்ணலை. ஸோ நீங்கள் அதையும் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ஓப்பனில் இருந்தால் தான் நம்மளோட எலாஸ்டிக்கை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதை நம்ம லாஸ்ட்டில் அதோட ஃபினிஷிங்லாம் பார்த்துக்கலாம். இங்கே வந்து நம்மளோட சைடில் இன்னொரு பட்டி ஜாயினிங் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்டு அந்த இடத்துக்கிட்ட வரும்போது அதே மாதிரி நம்ம பேக்கோடைய 3/4 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. ஓகே, ஃபேப்ரிக்கை வந்து எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளோட எலாஸ்டிக்கை வந்து உள்ளே கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்து பட்டி ஜாயினிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். இங்கே இப்போது அந்த 2 இன்ச் கேப்பில் வந்து நான் என்னோட எலாஸ்டிக் வந்து வெளியே விட்டுருந்தேன் இல்லையா, அங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஹூக் எடுத்து இந்த மாதிரி அதை குத்திட்டு இப்போ நம்ம அந்த 2 இன்ச் ஓப்பனிங் வழியாக நம்மளோட எலாஸ்டிக்கை விட்டு அதை வந்து இன்னொரு ஓப்பனிங் இருக்குது இல்லையா, பேக்கில் நம்ம 3/4 தானே முடிச்சு வச்சுருந்தோம், அந்த ஓப்பனிங் வழியாக எடுத்துகிட்டே வரேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம விடும்போது பார்த்து விடணும். நம்மளுடைய எலாஸ்டிக் வந்து சுருண்ட மாதிரி விடக்கூடாது. ஓகே, அது அழகாக எந்த ஆங்கிளில் போயிட்டுருக்கோ, ஏன்னா நம்ம ஒரு சைட் பட்டி ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அந்த பட்டியில் எந்த நேரில் வருதோ அதே மாதிரி இழுத்துட்டே வரணும். அங்கேயே நம்ம அதை ட்விஸ்ட் பண்ணிட்ட மாதிரி நம்ம இழுத்துட்டு வந்துட்டோம்னா அகெயின் அதை ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வேலை வந்துடும். ஸோ அந்த பட்டி ஜாயினிங்கில் எப்படி பண்ணோமோ எலாஸ்டிக்கை அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நான் உள்ளே விட்டு இழுத்துட்டே வரேன். ஓகே, இது வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்து சுருக்கம் வர மாதிரி பண்ணிடுறேன். அப்போ தான் இந்த பக்கம் வந்து நம்மளால் ஸ்டிச் வந்து போட முடியும். ஸோ இந்த மாதிரி நான் இழுத்துட்டே வரும்போது நம்மளோட இன்னொரு ஓப்பனிங் இருக்கு இல்லையா பேக்கில், அது வந்து நமக்கு கிடைச்சிட போகுது. ஸோ நம்ம அதை ஃபுல்லாக நான் இழுத்து ஃபேப்ரிக் சுருக்கம் வர மாதிரி பண்ணிடுறேன். அப்போ தான் இந்த பக்கம் வந்து நம்மளால் ஸ்டிச் வந்து போட முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த எலாஸ்டிக் வந்து வெளியே கொண்டு வந்துட்டேன், அந்த இன்னொரு ஓப்பனிங் வழியாக வெளியே கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து ஒன் சைட் பிடிச்சிட்டு நம்மளோட அந்த 2 இன்ச் ஓப்பனிங் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் போட்டு முடிச்சிட போகிறோம். ஓகே,
அதை ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 2 இன்ச் ஓப்பனிங் இருக்கிற இடத்துல பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த பக்கம் நீட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, அதை நீட்டாக இழுத்துட்டு எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி வச்சுட்டு அங்கே நம்ம அந்த பட்டியோட எட்ஜில் வந்து ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்டு அங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். அந்த 2 இன்ச்சஸ் ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுது இல்லையா, அங்கே வந்து அந்த எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுடுறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து நமக்கு ஸ்டிச் வந்து வந்துடும். ஏன்னா ஃபேப்ரிக் வந்து சுருகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சோன்னா அந்த பட்டியோட லென்த் அளவுக்கு கரெக்டாக வந்து நம்மளோட ஸ்டிச் வந்து போட்டுட முடியும். ஸோ நம்மளோட பேக்கில் வந்து அந்த பக்கமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெறும் இந்த பக்கம் மட்டும்தான் இருக்குது. இழுத்துட்டு நம்ம இப்போ இந்த எலாஸ்டிக்கை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சைட் ஜாயினிங் பட்டி இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம இப்போ அந்த கேன்வாஸை தாண்டி ஒரு 1/2 இன்ச்சில் வந்து அந்த எலாஸ்டிக்கை வந்து வச்சு அதே மாதிரி ஸ்டிச் வந்து போட்டுட போகிறோம். இது நம்ம இன்னொரு சைட் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி முக்கால்வாசி ஜாயிண்ட்டில் இருக்கும் எல்லா பட்டியும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது. பட் அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். நம்மளோட எலாஸ்டிக்கை எடுத்து அந்த ஃப்ரண்ட்டோடைய கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அதை தள்ளி ஒரு 1/2 இன்ச்சில் வச்சுட்டு நம்மளோட ஸ்டிச்சை வந்து கரெக்டாக அந்த பட்டியோட ஜாயின் பண்ண இடத்துல போட போகிறோம். ஓகே, அதாவது நம்மளோட எலாஸ்டிக்கோடைய 1/2 இன்ச் தள்ளி வந்து நம்மளோட ஸ்டிச் வந்து இருக்க போகுது. அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த பக்கம் வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணி அந்த பட்டி லைனும் நம்மளோட பேண்ட் சைடும் ஒரே லைனில் வர மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, சேம் வே வந்து நான் இங்கேயும் வந்து ஸ்டிச் போட போகிறேன். ஸோ நான் கரெக்டாக பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் ஃப்ரண்ட்லேயுமே வந்து முக்கால்வாசி தான் ஸ்டிச் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த இடத்துல இருந்து கரெக்டாக மறுபடியும் வந்து ஸ்டிச் வந்து ஆரம்பிச்சுட்டு அந்த பட்டி ஜாயினிங்கும் நம்மளோட சைட் ஜாயினிங்கும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, இதுதான் வந்து மெயினான ஸ்டெப். இது ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். பேக்கோடைய பட்டி வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நான் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அந்த பட்டியோட எட்ஜில் வந்து ஸ்டிச் வந்து போடுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் இழுத்து பிடிச்சிக்கிறேன். ஏன்னா எலாஸ்டிக் வந்து சென்டரில் நமக்கு போயிட்டுருக்கு. லாக் ஸ்டிச் கொடுத்து இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் பெல்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன வேலை மட்டும்தான் இருக்குது. அது என்னன்னா, இந்த கட் ஓப்பன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, இதில் வந்து மேல் பக்கம் வந்து நம்ம எந்த ஸ்டிச்சுமே போடவே இல்லை. வெறும் கீழே மட்டும்தான் ஃபினிஷிங் பண்ணோம், சைடு மட்டும் தான் ஃபினிஷிங் பண்ணோம். ஆனால் இந்த 1.5 இன்ச்சஸ் உடைய மேல் பக்கம் வந்து எதுவுமே நம்ம அட்டாச்சிங்கே கொடுக்கல இல்லையா, அதை தான் நான் இங்கே வந்து கொடுக்குறேன். அதுக்கு இந்த 2 கட் ஓப்பனையும் ஒன்றா வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்மளுடைய நீடில் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டிங் வந்து எது வரைக்கும் இருக்கோ அழகாக நம்ம அதோட ஃபோல்டிங் வந்து வச்சுட்டே வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுலேயும் மெயினான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வந்து சென்டரில் பிளேஸ் ஆகி வர மாதிரி வைங்க. இல்லைனா அதுவுமே வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து இருக்காது. நான் வந்து ஒன் சைடு வந்து இதோட ஜாயினிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சேம் வே இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேண்ட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஃபைனல் லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கலாம். மற்ற ஸ்டிச்சிங் விட கம்பேரிட்டிவ்லி பேண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதில் ஒரே ஒரு டிஃபிகல்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்மளோட பெல்ட் மட்டும் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பட் இந்த மெத்தடை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாகவே புரிஞ்சிடும். இந்த பேண்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.